பமணி பசனி பமக மபமணி பனி மபக மக பமணி பசனி சனி சக சனி பசனி பமக பமக சச சக சச மக க பமணி நி பச சக க நி நி ச பபனி மம பச பமக சச சனி பமக ச மக சனி பமக மபனி சனி சக மபமக ச சனி நி பமஸ்ரீ. ஒரே இடத்துல கார்வை எடுத்துட்டேன். அதுவும் அந்த கார்வை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னாக்க முதல் லைனில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பபபனி மம மபக மக பமனி பம பமக சமக பமனி பசனி பமக மபப நி மம பக மக பமனி பம பமக சமக பமனி பசனி பமக மப நி ம பக மக பமனி பம பமக சமக பமனி பசனி பமக மப ம கம க பமனி பம பமக சமக பமனி பசனி பமக மப மணி பனி மபக மக பமனி பசனி சனி சக சனி பசனி பமக பமக சச சக சச மக க பமனி நி பச சக க நி நி ச பபனி மம பச பமக சச சனி பமக சச மக சனி பமக மபனி சனி சக மப மக ச சனி நி பமஸ்ரீ. ஜாலந்தரமாஸ்ரயாம் யகம். இங்கே குருநாதர் இந்த பாட்டு சொல்லிக் கொடுக்குற போது, என்ன சார் மூச்சே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. சார் எங்களையாவது மூச்சு விடுவீங்க சார். அப்படிதான் மூச்சு விட முடியாதுப்பா, பிரெத் கண்ட்ரோலோட பாடாத அப்படின்னா. சரி பாடியாச்சு. ஸ்ரீஜா அந்த சங்கதி பாடினாக்க இல்லை அந்த சங்கதி வரக்கூடாது. ஸ்ரீஜா ஐயோ சார் முடியாது சார் அப்படின்ட்டு. ஏன்னா அது ஃபுல்லாக பிரெத் கண்ட்ரோலோட பாடி மூச்சு விடா பாடி அந்த இடத்துல எப்படி சார் நாங்கள் திருப்பி மூச்சு விடணும்னு அதுட்டு ஸ்ரீ ஜாலந்தரமாஸ்ரயாம் யகம். அந்த மாதிரி இந்த பாட்டு வந்து இட் இஸ் அ பூன் ஃபார் தோஸ் ஹூ ப்ராக்டிஸ் பிரெத் கண்ட்ரோல், பிரெத் டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த பாட்டு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸோ கம்பீர நாட்ட ராகத்தில் வந்து இன்னொரு ஒரு பாடல் வந்து கோபாலகிருஷ்ண பாரதி எழுதியிருக்கார், ஹரஹர சிவசங்கர அப்படின்னு. அந்த பாட்டில் சிட்டஸ்வரம் கிடையாது, பாட்டே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக விறுவிறுன்னு மேல்கால சாகித்யங்கள் தான் இருக்கும். ஹர ஹர சிவசங்கர கருணாகர பரமேஸ்வர ஆனந்த தாண்டவராய. அந்த ஆனந்த தாண்டவராயா வரைக்கும் மூச்சு எடுக்க முடியாது. ஹர ஹர சிவசங்கர கருணாகர பரமேஸ்வர ஆனந்த தாண்டவராய. ஹர ஹர சிவசங்கர கருணாகர பரமேஸ்வர ஆனந்த தாண்டவராய. ஹர ஹர சிவசங்கர. சரணம் வந்து பரமானந்த ரூபமும் பஞ்சாட்சர படியும் கொடியும் வரமருள் சந்நிதியும் சிவகங்கையும் அதிலும் பரிவுடன் கோபால கிருஷ்ணன் பாடிய குஞ்சித பதமும் தரிசனம் பண்ணி தெளிந்திடாத ஜன்ம மனித ஜன்மமல்ல. ஹர ஹர சிவசங்கர கருணாகர பரமேஸ்வர ஆனந்த தாண்டவராய. ஹர ஹர சிவசங்கர சிவசங்கர சிவசங்கர. சங்கரா இப்படின்னு ஒரு அழகான கோபாலகிருஷ்ண பாரதி அவருடைய பஞ்சரத்னம், அதாவது தியாகராஜர் இயற்ற மாதிரியே அந்த 5 கணராகங்கள்ல இவரும் பஞ்சரத்னம் இயற்றிருக்கார். நாட்டை மட்டும் கம்பீர நாட்டையில கூட நம்ம பாடுறோம். இந்த எக்ஸசைஸை தவிர வந்து வர்ணங்கள்னு எடுத்தீங்கன்னாக்க மோஸ்ட் ஆஃப் த வர்ணத்துல 3வது சிட்டஸ்வரம் வந்து மூச்சு விடாம தான் இருக்கும். அது நீங்க பாருங்க. ஹம்சத்வனி வர்ணம் எடுத்து பார்க்கலாமா? நீ சடிதோர அனேகான 3வது சிட்டஸ்வரம் என்ன? நி பகரி நி கரி நி ப நி பச நி ரி ச கரி பக நி பச நி ரி நி கரி நி ரி நி ப க ப நி ச ரி க க ப நி ச ரி ரி க ப நி ச நி கரி ச நி ப ரி ச நி ப கரி நி ச ரி க ப நி. அந்த 2 ஆவர்த்தனம் மூச்சே விட முடியாது. அதே மாதிரி பேகடா பகவரி போதன வியனே மகமபத மதப மகரி கமப சப மகரி பமகரி சனி தபரி சனி கரி சமகரி பமக தப சனி தரி சமகரி சரி நிரி சபத மதப கமரி கமபகவ. இது ஒண்ணு. தோடி வர்ணம் தனி மாட்டகலூவினிந்த சாகசமேலரத நித மகம நித மகரி சத மகரி சகரி நித நிரி நித நி சரி கமத மத நி சரி நித நி சரி கரி நித நித மகரி சகரி நித மகரி சனி சரி கமத நி மாடகலூவினிந்த. ஸோ வர்ணம்ல இவ்வளோ விஷயம் அமைஞ்சிருக்கு. மூச்சு விடாமல் பாடுறதுக்கான டெக்னிக்கும் வர்ணத்துலேயே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த வர்ணம்ல இந்த 3வது சிட்டஸ்வரம் வந்து மூச்சு விடாமல் பாடுற மாதிரி இருக்கும், மூச்சு ரொம்ப கம்மியாக விடுற மாதிரி இருக்கும். இன்னொரு வர்ணம் வந்து சாமி நின்னை கோரி கரூர் தேவுடையர் இயற்றிய ஸ்ரீராக வர்ணம். அதில் வந்து
ಕಾಮ ಕೋಟಿ ಸುಂದರ ನನ್ನೆಯಲು ಕೋರ ನೀ ಪಮರಿ ಗರಿ ಸ ನೀ ಪಮ ಪನಿ ಸರಿ ನೀ ಸರಿ ಗರಿ ರಿ ಸ ನೀ ಸರಿ ಬರಿ ಗರಿ ನೀ ಸರಿ ಪಮರಿ ಸ ನೀ ಸರಿ ಮ ಪನಿ ಬನಿ ಸರಿ ನೀ ಸನಿ ಬನಿ பமரி ம பனி காம கோட்டி இந்த மாதிரி. ஸோ வர்ணங்கள்னு எடுத்துனாக்க அது வெறும் ஆரம்ப பாடம்னு நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடாம அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு சங்கீத வித்வானுக்கும் வர்ணங்களில் நிறையா லெசன்ஸ் இருக்குன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னோட குருநாதர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பொதிந்து இருக்குது இந்த வர்ணத்தில். அதை நீங்கள் வெளியே கொண்டு வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஏர்லியாகவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து ஒரு பிரெத் கண்ட்ரோல் டெக்னிக் அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா வர்ணத்தை அவங்க அணுகிற முறையே வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறையா பாடல் மூலமாக பிரெத் கண்ட்ரோல் பிரெத் டெக்னிக் எக்ஸசைசஸ் தேடின்னு இருக்கிறபோது ஒரு வாட்டி நாங்கள் கோவில் போனபோது என்னுடைய ஒய்ஃப் அவங்க வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு சிவஸ்தலத்தில் வழிபாடு பண்ணியிருந்தாங்க. நான் பக்கத்துலேயே நின்றுருக்கேன். திடீர்னு அவங்க வந்து பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உண்மையாக புரியல, என்ன பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, பூரகம் மூச்சை இன்ஹேல் பண்ணிவிட்டு கும்பகம் மூச்சை இழுத்து பிடிக்கும்போது அந்த ருத்ரம் அணுவாக்கம் 1ல் கடைசி ஸ்லோகத்தை ஃபுல்லாக மூச்சு விடாமல் சொல்ல முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து அவங்க வந்து வழிபட்ட ஒரு டெக்னிக். அதுலேருந்து நான் அதை பிடிச்சிட்டேன். எப்படின்னா, ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. ஸோ ருத்ரம் அணுவாக்கம் 5ல் வந்து எப்படி மூச்சு மினிமலாக விட்டுட்டு இந்த ஹோல் ஸ்லோகத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, நமோ பவாய ச ருத்ராய ச நம சர்வாய ச பசுபதயே ச நமோ நீலக்ரீவாய ச சிதிகண்டாய ச நமः கபர்தினே ச வ்யுக்தகேஷாய ச நமः சஹஸ்ராக்ஷாய ச சததன்வனே ச நமோ கிரிஷாய ச சிபிவிஷ்டாய ச நமோ மீருஷ்டமாய சேஷுமதே ச நமோ ஹ்ரஸ்வாய ச வாமனாய ச நமோ ப்ருஹதே ச வர்ஷீயசே ச நமோ விருத்தாய ச சம்வృத்வனே ச நமோ அக்ரியாய ச பிரதமாய ச நம ஆஷவே ச ஜிராய ச நம சீக்ரியாய ச ஷீப்யாய ச நம ஊர்மியாய ச வஸ்வன்யாய ச நம ஸ்த்ரோத்தஸ்யாய ச த்வீப்யாய ச. இந்த மாதிரி இந்த ஹோல் அணுவாக்கம் வந்து ஒரு 2 இடங்களில் தான் அந்த மூச்சே விட முடியும். ஸோ இந்த ருத்ரம்ங்கிறது இஃப் யூஆர் இன்டு சச் திங்ஸ், தயவுசெய்து இந்த ருத்ரம்ங்கிற ஸ்லோகங்கள்லாம் கற்றுண்டு அதில் வந்து எப்படி பிரெத் டெக்னிக் வளர்த்துண்டு அதை வந்து நம்ம சங்கீதத்துலையும் வாய்ப்பாட்டில் நம்ம